ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஃபேவரட் டேஸ்டோட செகண்ட் எபிசோட் இருக்கும். எபிசோட் மாதிரி இந்த எபிசோட் நல்ல காமெடி சீன்ஸ் நிறையவே இருக்கும். ஒன்று நினைச்சுக்கிட்டு பேச லோவானா அளவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நினைக்க நீங்க காமெடி எபிசோட் போகும். ரொம்ப பேசணும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம லூவானா சமைச்சிட்டு இருக்கலாம். நைட்டு சரியா சமைக்கணும், நம்ம லூவானா கதை முடிஞ்சிடும். ஆனா அதை பத்தி எது கவலைப்படும், லூவானா வேற லெவல் சமைச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா லூவானா சமையல் முடிச்சிட்டான். அப்பா சூப்பரா வந்துருச்சு. லூவானா எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்க. அங்க இருக்கணும் எப்படின்னா வா நான் உன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவேன். லூவானா அவன் கூட போயிட்டு இருக்கேன். நல்ல ஸ்மெல் வருது. லூவானா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி ஒரு நல்ல சாப்பாடு வச்சுக்கிட்டு நான் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கும் வந்துட்டாங்க. லூவானா அவன் செஞ்ச சாப்பாடு எடுத்துக்கிட்டு டியூக்கு ரூமுக்கு போக நம்ம டியூக்கு நம்ம லூவானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. லூவானா நினைக்க இது கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது கண்டிப்பா பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷான மீட், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வச்சு செஞ்சிருக்கேன். பிடிக்காம இருக்குமா? என்ன கொண்டு வந்திருக்கேன்னு நம்ம டியூக் கேட்க நம்ம லோவானாவும் எடுத்து காட்டேன். அது திறந்து பார்த்தா டியூக்கோ அதை பார்த்து இது என்னன்னு கேட்க ஹீரோயின் என்ன சமைச்சிருக்கானா இதோட பேரு மில்க் முயின்னு ஒண்ணு. ஹீரோயிங்கோ ஆமா இதை நான் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோயிங்கோ அந்த டிஷ் பத்தி இது அப்படி இருக்கோ இப்படி இருக்குன்னு பில்டப் பண்ணிட்டு நம்ம டியூக்கோ இது ஆச்சரியமா கேட்டுட்டு ரோனா யோசிச்சு பாக்குறோம். லைஃபோட ஃபேவரட் ஃபுட் இதான் சொன்னா அவனுக்கு புரிய போயிடல. அதாவது ரோனா என்ன சொல்றான்னா இது என்னோட ஓன் டிஷ், நான் தான் இது கிரியேட் பண்ணேன்னு நம்ம ரோனா போய் சொல்லிட்டு நம்ம டியூ கேட்கறாரு. இந்த மாதிரி நேரத்துல உயிருக்கு ஆபத்து நேரத்துல இந்த மாதிரி ஓன் டிஷ் கிரியேட் பண்றியே உனக்கு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரோனா யோசிக்கிறான். ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான மீட், வேக சாஸ் யூஸ் பண்ணி சமைச்சுக்கிற கண்டிப்பா நல்லா இருக்கும். டியூக்க பார்த்து இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு. நம்ம டியூக்கோ ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, மேபி பாய்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல லுவானவோ டியூக் சொன்ன மாதிரி சாப்பிட்டு காட்டேன். சாப்பிட்ட அடுத்த செகண்ட் நம்ம லுவானா வாவ் இது சூப்பரா இருக்கு. டியூக் பார்க்க என்ன பின்னாடி ஒரு ஒளி வீசுது. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம், நீ என்ன 2 குச்சி வச்சு சாப்பிட்டு லுவானா சொல்றான். இது ஒண்ணு குச்சி இல்ல, இது சாப்ஸ்டிக், எப்படி வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்ல லுவானா யோசிச்சு பார்க்க இது செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம லுவானா நினைச்சு பார்த்தோம். மறுபடியும் நம்ம டியூக்கோ சில பாய்சன்ல ஸ்லோவார ஒரு ரியாக்ட் ஆகும், மேமே வெயிட் பண்ணி சாப்பிடறேன்னு சொல்ல போது நம்ம லுவானாவோ இவ்வளவு சுவையான சாப்பாட்டுல யாராவது விஷ கலப்பாங்களா, சூறு ஆடுக்குள்ள சாப்பிடாங்க இல்லைன்னா டேஸ்ட் இருக்காருன்னு சொல்ல போது சாப்பாட்டு மேல இவ்வளவு மரியாதை வச்சுக்க கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல இவ போருக்கு. நாம ஒன்னும் சண்டைக்கு அவசியம் இல்லை. மட்டும் இல்ல இவன் சூறு ஆடுக்குள்ளன்னு சொல்லி இவரே சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டு பாப்போம். சாப்பிட ஆரம்பிக்க பார்த்து நம்ம லுவானா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வெயிட் பண்றோமே வெயிட் பண்ணிட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்ட்டு நம்ம டியூக்கு சாப்பிட்டு முடிச்சிடாரு. ரியாக்ஷன் பார்த்தா இது என்ன மாதிரி சாப்பாடு, ஒவ்வொரு ஃபிளேவர்ஸும் ஒவ்வொரு டிப்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படி ஒரு சாப்பாடு நான் லைஃப் சாப்பிட்டதே இல்லை. இப்படி ஒரு சுவை சாப்பிடணும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. அப்படி ரொம்ப டேஸ்டா இருக்குது. டியூக்கு லுவானா பார்த்து சாப்பாடு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல கேட்டு லுவானா ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா பாரு ஐயா நமக்கு ஒன்றும் ஆக போகல, நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம டியூ கிட்டே நீங்க இப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் சோப்போடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் வேற லெவலுக்குன்னு அந்த சமையல் பற்றி சொல்லிட்டு இல்லைன்னா கடுப்பாகி டியூக்கு எந்திரிச்சிட்டு 4 வாட்டி பார்த்து ரொம்ப ஓவரா பண்ற போறது. அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்களோட அரசனை எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க, இந்த ராஜ்யத்தை நீ அழிச்சிட்டு ராஜ்யத்தின்னு ஒரு பொருள் நீ எடுத்துக்கலாம் நான் அவங்க தரேன்னு சொல்ல போறான். சொல்றாரு இந்த சின்ன ராஜ்யத்தின்னு எனக்கு பெருசா கிடைக்க போகலன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்போ என் பிளானை நான் மாத்திக்கலாம்னு இருக்க போதான். டியூக் சொல்ற லோவானா ஷாக்கோட பாக்க நான் என்ன கேட்கலான்னு இருக்குன்னா நீதான் இப்ப என்ன சொன்னாரு, ஐயோ இருக்க வாய்ப்பு இல்ல என்ன காப்பாத்துங்க கட்ட இல்ல இப்ப எல்லாம் நடக்க இதுக்காக வாய்ப்பு இல்ல நம்ம லோவானா புலம்பிட்டு இருக்கேன். அது டியூக் பார்த்து எதுக்காக இப்ப பண்றேன்னு நம்ம கேட்க எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை நீங்க சொல்றவே நினைச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு கேட்க வேலையெல்லாம் முடிச்சப்போ நான் என் பேர் தான் உன்னே கூட்டிட்டு போவான்னு சொல்ல போதான். கேட்டு லோவானா ஷாக் ஆகி என் உயிரை பணிய வச்சு சமைக்கணுமா இப்படியே என் வாழ்க்கை ஓடிடுமா லோவானா புலம்பிட்டு இருக்க. முடிவை நீங்க மாட்ட போறேன்னா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா, அங்க நேரம் முடியோட ஏஞ்சல் மாதிரி ஒரு பிரின்சஸ் நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லையா சிவப்பு முடியோட அழகான கண்கள் கொண்ட பிரின்சஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். நம்ம லோவானா டியூக் கிட்ட இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்க நம்ம டியூக்கும் நான் ஒன்னும் அப்படி பார்த்து இல்ல போக இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. அப்ப நான் சொல்றது தப்பு, நீங்க மேடம் நீங்க சொல்றது சரி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு இருக்கேன். நம்ம லோவானா வயிற்றுன்னு சவுண்ட் வருது. நானும் மனுஷன் எனக்கும் பசிக்குமே லோவானா சொல்றேன். நம்ம டியூக்கோ அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து அவளை அடிச்சு வைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்னன்னு லோவானா கேட்டு போக டியூக்கு சின்ன வயசுல டேஸ்ட்னு என்னன்னு தெரியாது. இது எதுவுமே டேஸ்ட்லாம் இருப்போ லோவானா செய்யற மட்டும் டேஸ்ட்னா லோவானா விடவாசலாக கூட்டிட்டு போறாங்க. நம்ம லுவானா புலம்பிட்டு இருக்கா. டியூக் சொன்ன ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு சொந்தமானவன்ட்டு. டியூக் சொன்னது அதுதான் நம்ம லுவானா நினைச்சிட்டு இருக்காங்க. மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறேன் லுவானா புலம்ப. நம்ம லுவானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி எப்பயாச்சும் இந்த பிரச்சனை நம்ம தப்பிச்சே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கண்டுபிடிக்கணும் நம்ம லுவானா யோசிச்சுட்டு டைம் தான் சரி இந்த பிரச்சனை அப்புறமா கூட யோசிக்கலாம். இப்ப அதை விட எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தா செஞ்சு சாப்பிடணும். அது நம்ம முதல் வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடி பண்ணலாம். சுவையாக்கணும் சாப்பாடு சுவையாக்கணும் சாப்பாடு சுவையாக்கணும் பாட்டு பாடிச்சு ரைஸ் பால்
செஞ்சுட்டு இருக்க, இதுக்கு நம்ம சிவப்பு மூடி காரணம் இது என்ன சமைக்காம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, சோனிகாரியோட மந்திரமானு கேட்டு நம்ம லுவானா மனசு கூட யோசிக்க, நான் சோனிகாரின்னு இவங்களும் நம்பிட்டாங்க போயிருக்குது. நான் என்ன சொன்னாலும் இவர் நம்பிடுறா போயிருக்குது, இவர் என்ன சொல்றது. லுவானா வந்து நீங்களும் பேசாம ட்ரை பண்ணி பாருங்களேன்னு கேட்க, நான் என்னையா நீ சொல்றேன், ஆமா உங்களை அவனும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அவனும் ட்ரை பண்ணி போகிறான். அவனும் நல்லா வந்து சொல்லி ஒரு அரிசி வண்டி ரெடி பண்ணி ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அவனால முடியல. பார்த்து லுவானா மனசுக்குள்ள பயங்கரமா சிரிச்சோன்னு வெளியே இதுதான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு எப்படி செய்யணும் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு லுவானாவும் பயங்கர எஃபெக்டா போட்டு இந்த அரிசி வண்டி ரெடி பண்ணி காட்ட, அவனும் பார்க்க இது இப்படிதான் ரெடி பண்ணணுமா, ரொம்ப சிம்பிளா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு லுவானா சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒரு விஷயம் புரியல, இவன் கூட போய் உட்காந்து பேச எனக்கு ஏதோ எனக்கு கொலை பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்றான். இன்னும் நம்ம டியூக் இங்க பாக்குற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. இவன் கூட போய் பேசினா கண்டிப்பா என் உயிர் குத்துவாருன்னு தோணுது. ஒரே நம்ம லுவானா எல்லாம் ரெடி பண்ணிட்டா, அவ்வளவுதான் வேலை முடிச்சு. இப்ப நம்ம சாப்பிடலாம் சொல்லி நம்ம லுவானா சாப்பிட்றேன், அது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்க. நம்ம லுவானாவும் ஏன் நீங்களும் சாப்பிட்டாங்களே இது நல்லா இருக்கும்னு சொல்ல, அவன் கொஞ்சம் யோசிக்கிறான் இது சாப்பிடணுமா வேணாம்ட்டு. சரி சாப்பிட்டு பாப்போம்னு சொல்லி ஒரு கறிதான் கடிக்கிறான். ஆச்சரியப்பட்டு என் லைஃப் இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை, நான் என்ன நினைச்சேன் சோனிக்காரங்க எல்லாம் மோசமானவங்க நினைச்சேன், ஆனா இவ அப்படி இல்லை, இவ ரொம்ப நல்லவளா இருக்கான்னு இன்னமும் நம்ம லுவானாவும் சோனிக்காரே நினைச்சிட்டு நம்ம லுவானா எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு இது கொடுங்க, எதுக்கு மத்தவங்க கொடுக்கு, நானே பேசாம சாப்பிடலாமே. மறுபடியும் லுவானா யாருக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவன் கேட்கறான் இப்ப யாருக்கு ரெடி பண்ணிட்டுக்கன்னு கேட்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, இது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களான்னு அவன் கேட்க, அந்த சீன்ல பார்த்தா அவன் பெரிய டோர்ல முன்னாடி நிக்கிறா. உனக்கு எதுக்கு இங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க போது, ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க, யாராவது உனக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்ல போறான். அதை எனக்கு புரியுது, என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு லோனா கேட்க, ப்ளீஸ் நான் கிச்சன்ல கூட தொங்கிக்கிறேன்னு சொல்ல போறது இல்ல, உன இங்க ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க அடிச்சு மாதிரி டியூக் ஒரு ஆர்டர் என்னால மீற முடியாது, அந்த பைத்தியக்காரத்தின் தப்பிச்சு இந்த என் ஃபேமிலி கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன்னு இருக்கிறவங்க என்ன ஒரு மனுஷியா கூட பார்க்க மாட்டாங்க, நான் எப்படி என்ன பண்றேன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே, சரி பரவாயில்ல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், காட் அடுத்த லைஃப் வச்சு எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போக, அப்பாதான் எனக்கு வேலை முடிச்சது. ஒரு சாலான ரைஸ் பால் வச்சு அரசு மானத்தை வாங்க முடியும்னு நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா நான் நேரிலே பார்த்தோம் என்ன நடந்துக்கிறேன். நம்ம லோனா ரைஸ் பால் கொண்டு போயிருக்கா, பார்த்தா மத்தவங்களோ யார் போறாங்களோ அவங்களுக்கே எல்லாம் கிடைக்கும் வெறித்தனமா ஓடி போய் லோனா பிடிக்க போக, ரைஸ் பாலுக்கு நியாயமாய் பண்றீங்களா அவன் புலம்பிக்கிட்டே போக, அதான் அவனை ஒருத்தனை கூப்பிட்டு ஏன் உனக்கு என்ன வேலை முடிச்சான்னு கேட்க, ஆமா எனக்கும் வேலை முடிச்சிடு, உனக்கும் ஷிஃப்ட் முடிச்சதான் இப்பதான் முடிஞ்சிரு, எனக்கு பயங்கரமா பசிக்குது என்ன செய்யணும்னு தெரியல, இப்ப ஒன்னு போய் சாப்பிடணும்னு சொல்ல, உடம்பு சரி என்கிட்ட ஒன்னு இருக்குன்னு சொல்ல போது நம்ம லோவான் செஞ்ச ரைஸ் பால் அவங்ககிட்ட கொடுக்குறான். பார்த்து அவனும் இது யார் செஞ்சு சொல்ல போற, பிரைவேட் மேன்ஷன்ல ஒரு பிரின்சஸ் அவ செஞ்சதான்னு சொல்ல போது, அவனும் வாவ் இது நல்ல ஸ்மெல் வருது, அந்த பிரின்சஸ் கொஞ்சம் நல்லவங்க பாங்க சொல்ல போறான். அவன் சொல்லிட்டு நேரத்துல ஒரு பெரிய உருவம் வருது, வேற யாருல நம்ம டியூக்கு தான். கொலை வெறியில அவங்கள பார்த்துட்டு பின்னாடி யார் நிக்கிறாங்க, ஐயோ டியூக்கு நீங்களா சொல்லுங்க சார், இவ்வளவு நேரம் ஏதோ பேசினீங்களே அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா, டியூக்கு டெரரா கேட்க, அவங்களோ இல்ல இது பிரின்சஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த ரைஸ் பால், அதை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம் வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்ல, கதை அப்படி போக நம்ம டியூக் யோசிக்க என்ன நடக்குன்னு பார்த்தேன். ஓவானா கொண்டு ரைஸ் பால் அடிச்சிட்டு இருக்காங்க, இது எனக்கு நான்டா ஃபர்ஸ்ட் தெரியல, நான்டா எங்கிட்ட இருக்கேன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பாக்குறது ஓனா அழுதுகிட்டே எனக்கு உறுப்புறக்கு கூட மிச்சம் வைக்காம இப்படி பண்ணிட்டீங்களே நான் புலம்பிட்டு இருக்கேன். யாரும் சடனா கூப்பிடுறாங்க, யாருன்னு கிரீஸா கூப்பிடுறாங்க, நீ கீழே உட்கார குளிரும் மேல உட்காருன்னு சொல்ல, ஓனாவும் அவங்க சொன்ன மாதிரி மேல உட்கார நம்ம லோனா ஆச்சரியமா பாக்குறான். சுச்சுவேஷன் கூட இவங்க ரொம்ப தைரியமாவோ அழகாவோ இருக்கிற பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதுதான் இந்த மெயின் லீல பவர் நினைக்கிறேன். லோனா எதுவும் இருக்கிறா, அது ஒரு ரைஸ் பால் தான், நல்ல வேற இந்த ரைஸ் பால் நம்ம மறைச்சு வச்சிட்டேன், நாளைக்கு காலையில நம்ம சாப்பிட வச்சுக்கலாம்னு சொல்ல, கிரீஸ் லோனா ஒரு ரைஸ் பாலை பாக்குறாங்க, எங்க காமிச்சோன்னா அங்க பாக்குறாங்க. கிரீஸ் இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன், ஒன்னு தப்பாதான் நினைச்சுக்காரன்னு நம்ம சொல்ல, லோனாக்கு புரிஞ்சது இவங்களுக்கு ரொம்ப பசிக்குது, இவங்க மத்தவங்க மாதிரி இப்படி சாப்பிடறதுக்காக சண்டை போடலாம் கூட, இவங்களும் மனுஷங்க தான், இவங்களுக்கு பசிக்கிறா செய்யும், சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, சிஸ்டர் நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்க, லோனா என்னங்க நீங்க வச்சுக்கோங்க சொல்ல, இல்ல வேணாம் இது நீ சாப்பிட வச்சுப்பேன் எனக்கு வேணாம்னு சொல்ல போது, நான் சமைக்க போய் சாப்பிட்டேன் இது நான் காலையில தான் வச்சிருந்தேன் பரவாயில்ல நீங்க சாப்பிட்டுக்குன்னு சொல்ல போறான். உனக்கு பிரச்சனைனா எனக்கு ஒண்ணு பிரச்சனைன்னு சொல்ல போனா அந்த குடுக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரைஸ் பால் ரெண்டா உடைச்சு லோவானா கொண்டு கொடுத்து என்ன நீ சாப்பிடுறேன்னு சொல்ல, லோவானா சொன்னா இல்ல நான் அப்படியே சாப்பிட்டேன் நான் இப்பதான் சொன்னேன்னு சொல்ல, இல்ல எனக்கு தெரியல நீ சாப்பிட்டியா இல்லையான்ட்டு, பரவாயில்ல அது போக நீ என்னோட சிஸ்டர் தான் நீ சாப்பிடுறேன்னு சொல்ல நான் நினைக்கிறேன். அவங்க பார்க்க மட்டும் அழகுதான், உங்களுக்கு குணமும் அழகாரா இருக்குது சொல்லிக்கிட்டே லோவானா அதை சாப்பிடறாங்க. நம்ம டியூக் டோர் ஓபன் பண்ணி வர பார்த்த மற்றவங்க எல்லாமே பயத்துல பார்த்துக்கு என்னன்னா இவன் வந்திருக்கான்ட்டு, டியூக் அவங்கள கண்டுக்காம லோனா பார்த்து வர, லோனா ஷாக்ல வந்து பார்க்க என்னன்னா இவன் வந்திருக்கான்ட்டு, டியூக் லோவானா பத்தி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீங்க என்னைய கேட்கறீங்க நீங்க என்ன போக சொன்னீங்க இங்க வர சொன்னீங்க அதான் இங்க இருக்கேன்னு சொல்ல போது, ரைஸ் பாலை பத்தி டியூக் ஒரு லுக் விட்டுட்டு லோவானா பார்த்து என் கூட வா அப்படின்னு டியூக் கூப்பிடுறா. லோவானா நீங்க என்ன நீங்க இருக்க சொன்னீங்க, நம்ம லோவானாவும் சரி ஓகேன்னு சொல்லி எந்திரிச்சு வர, இக்ரிஸ் குறுக்கால வந்து டியூக் முன்னாடி நீ என் தங்கச்சி இப்படி கூட்டிட்டு போக நான் விடமாட்டேன் நினைச்சிட்டு கால நினைச்சிட்டேன்னு சொல்ல, நம்ம டியூக்கு நினைக்கிறேன் நீ செய்ய விடமாட்டியான்னு டியூக் டெரரா கேட்கறத இங்கே நம்ம பேச முடிக்கிறோம்.